மிதுன ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் சதா. இந்த பதிவில் பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரை சுமார் 38 நாட்கள். இந்த 38 நாட்களுக்குள் மிதுன ராசி நண்பர்களுக்கு நடைபெறும் அதிர்ஷ்ட யோகம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள், 100% நன்மையான பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். இது சனி பகவானால் என்பதை பற்றியும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம ஜோதிட சதா காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்குள்ளே வாங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களை உடனுக்குடனே சேரும். மிதுனராசி நண்பர்களே, பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி முதல் வருகிற மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரை சுமார் 38 நாட்கள். இந்த 38 நாட்களில் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுக்கு நிறைய நன்மையான பலன்கள் நடைபெறப் போகுது. இந்த பலன்களெல்லாம் கொடுக்கக்கூடியவர் சனி பகவான். அந்த சனி பகவான் கும்பராசியில் இப்போது பயணமாகி கொண்டிருக்கிறார். இந்த 38 நாட்கள் சனி பகவான் அஸ்தமனமாகி 26ஆம் தேதி மார்ச் 26ஆம் தேதி உதயமாக போகிறார். அது என்னங்க அஸ்தமனம்? சூரியன் இப்போ மகர ராசியில் இருக்கிறாரு. இந்த கும்பராசியை சூரியன் கடக்கின்ற பொழுது, கும்பராசியை கடந்து மீன ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற இந்த இடைப்பட்ட காலங்களில் சனி பகவானுக்கு அஸ்தமனம் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும். இதுதாங்க அஸ்தமனம். இப்போது பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட பலன்களில் இந்த 2024 மிதுன ராசியும் ஒன்று. அந்த மிதுன ராசிக்கான இந்த 38 நாட்கள் பலன்களை நான் அந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன். வெறும் கதை மாதிரி சொல்லிக்கிட்டு போனால் உங்களுக்கு என்ன கிரக அமைப்புகள் அது எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியாது. அதனால் நான் ஒரு உதாரண ஜாதக கட்டம் அமைத்து அதில் இந்த கிரகங்களுடைய அடைவை வைத்து உங்களுக்கு நடைபெறப் போகின்ற இந்த பலன்களை நான் சொல்கிறேன். இப்போது அந்த ஷார்ட்டை பாருங்கள். இந்த ஜாதக கட்டத்தில் மிதுன ராசிக்கு நான் ஒரு விளக்கம் சொல்கிறேன், அதை பார்த்துக்குங்க. மிதுன ராசியிலிருந்து நீங்கள் அப்படியே எண்ணி வந்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு 9வது இடம், பாக்கியஸ்தானம். காலபுருஷனுக்கு அது லாபஸ்தானம். இந்த இடத்துல 11ஆம் தேதி பிப்ரவரி 11ஆம் தேதி சனியும் சந்திரனும் சஞ்சாரம் செய்கிறாங்க. உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல ராகு பகவான், 11வது இடத்துல குரு பகவான். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேது பகவான். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன். ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், புதன், செவ்வாய். இது 11ஆம் தேதி உள்ள கிரக அமைப்புகள். இதுக்கு அப்புறமா அந்த 11ஆம் தேதியிலிருந்து 38 நாட்கள் சனி பகவான் அஸ்தமனம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கீழே உள்ள ஜாதக கட்டத்தில் 2வது கட்டத்தில் பாருங்கள். 26ஆம் தேதி, அதாவது 26/3/2024 பங்குனி மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வரை, அந்த நாள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் சனியும் சுக்கிரனும் சஞ்சாரம் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா ராசிக்கு 4வது இடத்துல சந்திரனும் கேதும். ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான். ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியன், ராகு, புதன். இந்த கிரகங்கள் அந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி நிகழ்வில் இருக்கும். அன்றோட சனி பகவானுடைய அஸ்தமனம் அன்னைக்கு நிறைவு பெறுது. நான் இன்னொன்று சொல்லியிருக்கிறேன், அஸ்தமனம்னா என்ன அப்படின்னு சொல்லி. 11ஆம் தேதியிலேருந்து சூரிய பகவான் மகர ராசியில் சஞ்சாரம் செஞ்சு அந்த 38 நாட்களில் கும்பராசியை கடந்து மீன ராசியில் போய் சஞ்சாரத்தை தொடங்குவார். அப்போ அந்த கும்பராசியை கடக்கின்ற பொழுது சனி பகவானுக்கு அஸ்தமனம் என்னும் ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அப்போ சனி பகவான் அந்த அஸ்தமன காலத்தில் மிகுந்த நன்மையான பலன்களை செய்வார் அப்படிங்கிறது உறுதியான ஒன்று. அதைத்தான் நான் இந்த ஜாதக கட்டங்களில் நான் சொல்லியிருக்கிறேன். ஆரம்பம் எப்படி, முடிவு எப்படி, 38 நாட்கள் அப்படி என்ன அப்படின்றதை நான் இந்த ஷார்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் இந்த ஷார்ட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த அஸ்தமன காலம் நமக்கு எப்போ ஆரம்பமாகுது, எப்போ முடிவு பெறுது அப்படின்னு சொல்லி.
இந்த 38 நாட்கள்ல வந்து உங்களுக்கு நிறைய நன்மையான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். அது என்னென்ன பலன்கள்னு நீங்க தெரிஞ்சுக்கங்க. இந்த காலகட்டங்கள்ல வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த தொழில் மூலமா லாபம், கூடுதல் வருமானம், வளர்ச்சி கண்டிப்பா ஏற்படும். காரணம், இந்த 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது வந்து உங்களுக்கு மிகுந்த ஒரு நல்ல பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த பாக்கியத்தை தான் 9ஆம் இட சனி பகவான் மிகுந்த நற்பலனை உங்களுக்கு கொடுக்குறார். அது மட்டும் இல்லாம, நீங்க எந்த வேலை செஞ்சாலும், அந்த வேலைகள்ல வந்து உங்களுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமா, மன மகிழ்வா இருப்பீங்க. அதாவது சுறுசுறுப்பா செய்வீங்க. அப்படின்னா வந்து உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு அர்த்தம். மனசும் நல்ல தெளிவா இருக்கும்னு அர்த்தம். அந்த காலகட்டங்கள்ல நீங்க என்ன வேலை செய்றீங்களோ, அந்த வேலைக்கேற்ற வருமானம் கிடைக்கும். அதே மாரி ரூ. 1000 வருமானத்திலேருந்து ரூ. 1500 கூட உயர்வா கூட கிடைக்கும். அந்த ஒரு அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாரி இதுவரைக்கும் வேலைகள்ல பதவி உயர்வு இல்ல அப்படின்றவங்களுக்கு, அந்த பதவி உயர்வு அடைவதற்கான ஒரு பாக்கியத்த சனி பகவான் ஏற்படுத்தி குடுப்பாரு. அதே மாரி வியாபாரத்தில இருக்கிறவங்களுக்கு, மிதுன ராசிக்காரங்க வியாபாரத்தில இருக்கிறவங்களுக்கு, வியாபாரம் வந்து நல்ல முறையில வளர்ச்சி அடையும். அதாவது என்னடா பொருள் எல்லாம் விக்காம ஸ்டாக் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த 38 நாட்களுக்குள்ள வந்து நல்லா வியாபாரமாகி, ஸ்டாக் இல்லாம பொருள்கள் விற்பனையாகி தீரும். அந்த ஸ்டாக் இல்லாம வித்தாலே ஒரு நல்ல லாபம் தானே! அப்போ அதே மாரி கூடுதலான விலைக்கு வச்சு வித்தா கூட அந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா அந்த பொருள் வந்து விற்பனை ஆகிவிடும். அப்ப விற்பனையில வந்து லாபம் ரெட்டிப்பா கிடைக்கும். அதே மாரி இந்த தந்தை மகன் உறவு நன்றாக இருக்கும். ஏன்னா பாக்கியாதிபதி இல்லையா? பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்திலேயே இருந்து வலுப்பெற்று இருக்கிறார். அந்த காலகட்டங்கள்ல வந்து தந்தையின் மூலம் பாசங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். தந்தையின் மூலமான உங்களுக்கு வந்து ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். அவர் கண்டிப்பா செய்து குடுப்பாங்க. நீங்களும் தந்தையினுடைய வாக்க மதித்து நடப்பீங்க. இந்த 38 நாட்கள் இடைவெளியில நீங்க எந்த ஒரு நற்செயல செஞ்சாலும் சரி, முயற்சி செஞ்சாலும் சரி, அந்த முயற்சி வந்து உங்களுக்கு கண்டிப்பா கை குடுக்கும். இப்ப ரொம்ப பிரச்சனை இருக்குங்க. ஒரு பணவரவு இல்ல, ஒரு வருமானம் கம்மியா இருக்குது. நமக்கான பிரச்சனைகள தீர்க்க முடியல. பணச்சிக்கல்கள தீர்க்க முடியலனாலும், அந்த 38 நாட்கள்ல அதுக்குள்ள பணவரவையும் அவர் கொடுத்து, அந்த பிரச்சனைகளையும் அவரு தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்ப உருவாக்கி தருவார். நீங்க தாராளமா அன்னைக்கு அந்த பலன்கள நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க எதிர்பார்க்காமலே அது நடந்தே தீரும். இதுவரைக்கும் அதிர்ஷ்டத்த வந்து நீங்க தேடி போயிட்டு இருப்பீங்க. ஆனா, அந்த காலகட்டங்கள்ல அதிர்ஷ்டமே உங்கள தேடி வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். இது ஒரு நல்ல அற்புதமான காலம். எனவே மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த மட்டில 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில ராகு பகவான் இருக்கிறதுனாலயும், உங்களின் வாழ்வு வளம் பெறுவதற்கான பணவரவு, தொழில் மேன்மை, பட்டம், பதவி, புரமோஷன், நல்ல இடமாற்றம் என்று செய்து குடுப்பாரு. நீங்க கவலையே பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா பாக்கியாதிபதி சனி பகவான் இந்த மாதிரியான நற்பலன்கள உங்களுக்கு குடுக்குறதுக்கு தயாரா இருக்கிறாரு. நீங்களும் அந்த பலன்கள அடைய தயாரா இருங்க. அதே மாரி உங்க ராசிக்கு இப்போது 11ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் மே 1க்கு பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு வர்றார். மே 1ல பெயர்ச்சியாகி ரிஷப ராசிக்கு வர்றாரு. அப்போதும் அந்த பலன்கள் உங்களுக்கு மாறாமல் கிடைத்துக் கொண்டே இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, சனி பகவான் வந்து உங்க ராசிக்கு இந்த 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில பாக்கியாதிபதியாக கிட்டத்தட்ட இன்னும் 2 1/2 வருட காலங்களுக்கு நீடித்துக் கொண்டிருப்பார். அதனால இந்த 2 1/2 வருட காலத்திற்குள் கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் நீங்க தீர்ந்து, வாழ்க்கையில மென்மேலும் வளர்ச்சி அடைஞ்சு, நல்ல உயர்வான நிலைக்கு வருவீங்க. அத அந்த சனி பகவான் செய்து கொடுப்பார். ஆக இந்த குறுகிய காலங்கள்லயே நீங்க வந்து ஒரு நல்ல வேலை, நல்ல வருமானம் அப்படின்ற ஒரு அந்தஸ்த நீங்க எட்டி பிடிச்சிருவீங்க. அந்த காலகட்டம் உங்களுக்கு வந்துருச்சு. அதுக்கான நேர அமைப்புகள் தான் இது. அதுல முன்னோடியா சொல்லப்பட்டது தான் இந்த 38 நாட்கள். பொதுவாவே சனி பகவான் அஸ்தமனத்தில இருந்தாருன்னா, கண்டிப்பா அவர் சம்பந்தப்பட்ட ராசிகளுக்கு நன்மைய செய்யாமல் விடவே மாட்டார். அதுக்குள்ள நேரம் தான் இது. அதனால மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்தால் இந்த பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக இந்த 38 நாட்களுக்குள் தீரும் என்பதை சொல்லிக்கொண்டு,
மற்றும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்தா உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.